வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்கிற டேட் வந்து 25/6/2025. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது. டெஸ்ட்டு 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாரம் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறோம். சரிங்களா? எஸ்டிடி எக்ஸாமில் டெஸ்ட் ஆனது எந்த மெத்தேடில் வைப்பாங்களோ அதே மெத்தேட் தான். தமிழ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, சயின்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸு, சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டிடி எக்ஸாம் எந்த ஃபார்மெட் இருக்கிறாங்களோ அதே ஃபார்மெட்டில் 150 கொஸ்டின்ஸு, 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஷெடியூலை கொஞ்சம் நாங்கள் ரீஅரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் 2024 எஸ்டிடி எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அச்சீவர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நாம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரேங்க் டெஸ்ட் பேஜ்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமில் நாம் வந்து பார்த்திங்கன்னா 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடித்து ஸ்டேட் டாப் ரேங்க் எடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் வந்து என்ன, 6th கூடிய இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் படித்தா போதும். மேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாடம் தான். சரிங்களா? சயின்ஸில் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் படித்தா போதும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கே ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி பின்னாடி கொண்டு போயிட்டோம். ஸோ முன்னாடி வந்து பாலிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, டெஸ்ட் 1க்கு வந்து நீங்கள் பாலிட்டி படிக்கிற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்ட் 2க்கு இது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு மேக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 3 பாடம், சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 4 பாடம், 5 பாடம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சோசியல் சயின்ஸில் ஒரு 4-5 பாடம் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன், லாஸ்ட் எஸ்டிடி எக்ஸாம் வந்து அந்தளவுக்கு நான் படிக்கலை அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சார் 90 மார்க் எடுத்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா படித்து போகணும், என்னை வந்து கைட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஆனது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 18 வருஷமாக கப்பே அடிக்காத ஆர்சிபி டீம் ஆனது கப் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்க முடியல, பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே நிறுத்திக்காதீங்க. தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப கம்மியான லெசன், 2 லெசன் தான். ஓகேங்களா? ரொம்ப லெசன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ 6th தமிழ் முடிஞ்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதேமாரி தான், எல்லாமே அதேமாரி தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல் எக்ஸாம் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? 2 மாடல் எக்ஸாம் வந்து போட்டிருப்போம். சப்போஸ் அந்த ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மாடல் எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லுவோம். மாடல் எக்ஸாம் முடிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடல் எக்ஸாம் ஆனது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா டைரெக்டாக இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000. இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500. சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/6/2025. ஓகே, டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆக வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 1ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் சேலரி இன்னும் வாங்கலை, குழந்தைங்க வந்து ஸ்கூல் சேர்த்தணும், கொஞ்சம் பார்த்து டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆஃபர் ப்ரைஸ் ஆனது 26/6/2025 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஃபீஸ் ஆனது 5000. ஓகேங்களா? இதுக்கு மேலே டைம் கேட்காதீங்க, 5000 வந்து மாறிடும். ஸோ முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 2500 மட்டும் தான். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதணும் அப்படின்னா நம்ம குமராபாளையம், ஓகேங்களா, கேபிஎம் குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. ஓகேங்களா? ஸோ ஐன்ஸ்டீன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆனது வந்து எழுதிக்கலாம். எவ்ரி சண்டே, ஓகேங்களா, சண்டே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆனது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்படின்னா முன்னாடி எழுதிடுவீங்க, ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணிக்கு டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆன்சர் வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் அனதர் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து கீழே ஹோமு, பேச்சஸ், ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கோர்ஸ் ஆனது காமிக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஓவர்வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸ்னு இருக்கும். ஓவர்வியூவில் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்காங்க. கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி பிளானு, டெஸ்ட் பேஜ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே A to Z எல்லாமே கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பேன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா மெத்தேடும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக அமௌண்ட் பே பண்ணும்போது பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சப்போஸ் இதில் அமௌண்ட் பே பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் 9952563898 இந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த QR கோடுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிங்க. அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்களுக்கு எல்லாமே ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடி, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். நீங்கள் படிங்க, திரும்ப படிங்க. எக்ஸாம் வந்த வேட்டி படிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்த வேட்டி படிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். 1லேருந்து 10 வரைக்கும் தாங்க. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பேப்பர் ஒன்று படிச்சிருப்பீங்க, அதே டாபிக் தான் திரும்ப படிக்க போகிறீங்க. நல்லா படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயும் எழுதிக்கலாம். வெப்பில் கூட நீங்கள் வந்து ஒர்க் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் கொமராபாளையத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? உங்கள் மொபைல் நம்பர் வந்து 9952563898. ஓகேங்களா? டைரக்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொமராபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டைரக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஃபர் வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாமோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். திரும்ப சொல்லிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ.